வணக்கம் நண்பர்களே! எங்க இவன் ரெடி ஆயிட்டு, இப்படி மண்டைய பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, அந்த மண்டையில இருக்கிற ஹேர் ஸ்டைல நான் என் ரூம்லயே ட்ரிம்மர வச்சு கட் பண்ணது தான். தட்ஸ் வை ஐ அம் கீப் ஆன் லுக்கிங் இட் பிகாஸ் இது நல்லாயிருக்கா, நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ விறுவிறுன்னு எங்க நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் இன்னொரு நாள் மனசு கஷ்டமான நாள், இன்னொரு மனசு கஷ்டமான டே. எப்படி கோ த்ரூ பண்றதுன்னு தெரியாம ஐ ஆல்வேஸ் சூஸ் டு ஈட் ரைட். அதே மாரி இந்த டைம் நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பிட்டு இருந்தேன். வெளிய கிளம்பும்போது எங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னா, அ டெல்லியில ஏதோ ஒரு ரேண்டமான பிளேஸ பிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மைண்டெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு, ஓகே ஃபுட் போய் சாப்பிட போறோம். வி ஆர் கோயிங் டூ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹைதராபாத்ல நான் மந்தி சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு காரணத்தினால, டெல்லியிலயும் மந்தி நல்லாருக்கும்னு நம்பி நான் வெளிய போயிட்டுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு, மெட்ரோல இருந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு வந்து மெட்ரோல போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ கம்பேர் டூ சென்னை மெட்ரோ ஆர் டெல்லி லைக் பெங்களூர் மெட்ரோ ஆர் ஹைதராபாத் மெட்ரோ, டெல்லி மெட்ரோ இஸ் டூ குட் பிகாஸ் லைக் நெறைய லேர்ன்ஸ் இருக்கு. நெறைய ரீஜனுக்கு போகுது, நெறைய கனெக்ட் பண்ணுது. பட் இந்த ஊர் மெட்ரோ வந்து டூ க்ரவுடுங்க. நம்ம ஊர் சென்னையில இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் மாரி கூட்டம் அள்ளும். ட்ரெயின் ஸ்டேஷன் கூட அங்க கூட்டம் கம்மியா தாங்க இருந்துச்சு. இங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம், நான் சாப்பிடலாம்னு நெனச்ச இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டராச்சும் நடக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாக்ட் இட் பிகாஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ நான் அப்புறம் சாப்பிடலான்னு போன இடம் பேர் தான் வந்து மந்தி சவுக். மந்தி சவுக் பேரு கேட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே ஐ தாட் ஆஃப் லைக் மந்திக்கே பேர் போடுவாங்க போலன்னு நெனச்சு நம்பி உள்ள போனேன். ஆம்பியன்ஸ்லாம் அருமையா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப டூ குட்டா இருந்துச்சு. காஸ்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. பட் அப்பயே நான் உஷாராயிருக்கணும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ கெட் ஃபுல் ஃபார். பிகாஸ் லைக் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா, ஐ ஆர்டர்ட் சம்திங் கால்ட் லைக் மட்டன் மந்தி, மட்டன் ஃப்ரை மந்தி சம்திங் லைக் தட். ஃப்ரை வாங்கிருக்கக்கூடாதுன்னு வாங்கிக்கூடாதுன்னு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. மேபி சம்திங் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, ரெகுலர் வந்து சிக்கனுக்கே போயிருக்கலாமோன்ற மாரி மனசு கஷ்டப்பட வச்சுட்டாய்ங்க. ஏன்னா, அந்த மட்டன் ஆ லைக் கொழு ரொம்ப டீப்பா வெந்து ஓவர் குக் ஆயிருந்துச்சு. லைக் நாட் தட் குட். ரொம்ப ஸ்டிஃப்பா, கறியும் அதிகமா இல்ல. இருக்கிற கறியெல்லாம் தீஞ்சு போயிருந்துச்சுங்க. அத சாப்பிடுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, புடுங்கவும் முடியாம, எடுக்கவும் முடியாம, காசு பே பண்ணிட்டேனேன்ற காரணத்தினால ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். சா லைக் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டு பி லைக் திஸ் மச் பேட். ஏன்னா மந்தி வந்து அட்லீஸ்ட் இட் வில் பி லைக் ஈட்டபிள். சாப்பிடுற அளவுக்காச்சும் இருக்கும். இது அவ்வளோ கூட நல்லா இல்ல. தென் சைட்ல வந்து ஐ மீட் 2 பீப்பிள்ஸ் லைக் இந்த ஆரஞ்சு கலர் டீ ஷர்ட் போட்டிருக்காரு நபருக்கு வந்து தமிழ் தெரியும். தே வேர் போத் ஃப்ரம் கேரளா ஐ கெஸ். ஒன் இஸ் வொர்க்கிங், ஒன் இஸ் லைக் ஸ்டடியிங் பிஹெச்டி ஐ கெஸ். நானும் பிஹெச்டி தான் பண்ணிட்டுருக்கேன். அது மாரி அவரும் பண்ணிட்டுருந்தாரு. பில் வந்து 594. பில் இஸ் லைக் டூ காஸ்ட்லி டூ பி ஃபிராங்க். நல்லாவே இல்ல. நான் ஹைதராபாத்ல சாப்பிட்ட மந்தி ரூ. 400 தான். ரூ. 400ன்றதே அதிகம். பட் அது ரூ. 400க்கு வந்து இட்ஸ் லைக் ஆல்வேஸ் வொர்த் இட். சூப்பர் குட்டா டேஸ்ட்டா இருக்கும். ஸோ பட் ஒன்ஸ் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய கிளம்பி திரும்பவும் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கப்போ, இன்ஸ்டட் ரூமுக்கு போறதுக்கு பதிலா நான் வந்து காலேஜுக்கே போயிட்டுருந்தேன். ஏன்னா, ஐ ஹேட் அ செஷன் அன்னைக்கு வந்து ஒரு செஷன் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரி எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப சம்டைம்ஸ் திங்ஸ் வில் கோ பேட் ஜஸ்ட் லைக் திஸ் வீடியோ. ஆ ஃபுட் டேஸ்ட் டசன்ட் குட் அட் ஆல். ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ இது மாரி நாட்களும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே வி வில் சீ இன் அதர் வீடியோ. பாய்.